வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாக்கியாவை ஈஸ்வரி கிச்சனுக்கு பார்க்க போகிறாங்க. அப்போ வாங்க ராதிகா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. வந்த உடனே ராதிகா ரொம்பவே அழுகிறாங்க. ஏன் ராதிகா அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் வீட்டுக்காரருடைய இதை பார்த்தா எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உங்ககிட்ட இருக்கும்போது நிம்மதி இல்லை, எனக்கு எனக்கு வாழவே பிடிக்கல. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கல. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒன்றை விரும்பிட்டு இன்னொருத்தியோடு என்னால் வாழவே முடியல. கடமைக்கு தான் நான் இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னார். அதுபோக ஒன்று நல்லாவே பார்த்துப்பேன், மையும் ஒன்றையும் அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், வேணாங்க, உங்களுக்கும் எனக்கு செட் ஆகாது, விலகி போங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இல்லை, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, நீ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ பார்க்கில் உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாதியாக சொல்கிறீங்க? அவர் பார்க்கில் பேசுனது நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா பாக்கியா, பார்த்தேன், அவர் பேசுனதையும் பார்த்தேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதையும் பார்த்தேன். உங்கள் மேலே எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவர் அங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவரும் புரிஞ்சுக்க மாட்டுறாரு, முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டார். சின்ன பையன் மாதிரி எங்கள் அம்மா என்னோட பாசமாக இருக்கிறாங்க, என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னுட்டுருக்காரு. அவரையே நம்பி என் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஒன்றுமே இல்லை, பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கும்போது நான் கடன்லாம் வாங்கி அவர் கொடுத்தேன். அவர் கிச்சன் ஆரம்பித்தார். அப்பவும் அவர் சம்பாதிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அந்த பாக்கியாவை எப்படியாவது நான் கெடுத்துடணும்னு சொல்லிட்டு மொத்த தொழிலையும் விட்டுட்டாரு. இப்படி இருக்க மனுஷன் சரி உடம்பு சரியில்லை, சரியாயிட்டார், இனிமையாவது சரியாக இருப்பார், நம்மளாவது வேலை செஞ்சு காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உட்காந்துட்டு இப்படி பண்ணுறாரு. நான் என்ன பண்ணனே தெரியல. பாக்கி நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி பண்ணணும். எப்படியாவது கோபியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடணும். அங்கே அவரை பார்த்து தனியாக என்னால் பேசிக்கவே முடியல. காரணம், அத்தை பார்க்க அனுமதிக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், வீட்லேயும் பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் போட்டு அங்கே அலையிறதும் கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து கோபியை எனக்கு எப்படியாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் இப்போ கோபிகிட்ட நான் தப்பாக நடந்துப்பேன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல பாக்கியா, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவர் எக்காரணம் கொண்டு வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. அதை நான் பார்க்குறேன், உங்கள் செயல்பாடு எனக்கு தெரியுது. ஆனால் கோபி அவருடைய சிந்தனை மாறுது. அவர் மறுபடி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வேணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. என்னாலேயும் அதை புரிஞ்சுக்க முடியுது ராதிகா. அவர் இஷ்டத்துக்கு வேணும்னா நான் வேணும், வேண்டான்னா வேண்டாமா, என்னை பார்க்க என்ன பொருள் மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ராதிகா, அத்தை விடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன விடுறது, நான் உடம்பு சரியில்லை, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தான் ஒன்றும் சொல்லலை. அவருக்கு எனக்கும் சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்படிலாம் குடைச்சல் கொடுத்தாரு. அவர் ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் அடிக்கும் போது தான் நான் எடுத்தேன். சரி, ஒரு உயிரை நம்ம காப்பாற்றணுமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை கொண்டு நான் என்ன செஞ்சேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்தனை தவிர்த்து அவர் மேலே உள்ள பழைய பாசத்தில் எதுவுமே கிடையாது. எங்கள் அத்தையும் ஒரு சில பிளான் போட்டுட்ருக்காங்க. என்னையும் கோபியும் எப்படியும் மீண்டும் சேர்த்து வச்சிடணும், ராதிகாவை எப்படியாவது விலக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அது ஒரு காலம் நடக்க போகிறதில்ல. என்றைக்குமே கோபி உங்களுக்கு மட்டும்தான், என்றைக்கும். சரிங்களா? இனிமேல் என் வாழ்க்கையில் கோபி இல்லை, அதை நீங்களும் உணரணும், எல்லோரும் உணரணும் அப்படிங்கிறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, அதை நான் 100% உணர்றேன் பாக்கியா. இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் உங்கள் ஈஸ்வரி கிச்சனில் பேசுவேண்ணா, சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணுவீங்க. அதுபோக கோபிக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவருக்கு நேரத்துக்கு ஏற்றாப்புல மாறி மாறி பேசுகிறாரு. எப்படி அந்த இனியா ஏதாவது தேவைன்னா அப்பாவையும் அம்மாவையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம்ல, அதை மாதிரி அவர் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சுருங்க பாக்கியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பாக்கியா கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ராதிகா சின்ன பிள்ளை மாதிரி அழுறீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி கண்ணை துடைச்சிக்கிறாங்க. காஃபி குடிக்கிங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பாக்கியா அப்படிங்கிறாங்க. காஃபி கொண்டு வராங்க. குடிங்க ராதிகா. எனக்கு அவர் வேண்டான்னு என்னை புறந்தள்ளும் போது தான் வாழ்க்கையில் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி என்னால் சிந்திக்க முடிஞ்சிச்சு. எனக்குன்னு ஒரு ஒளிவட்டம் வந்துச்சு. பார்த்தீங்களா, எனக்கு என் பசங்க இருக்கிறாங்க, போதும்னு சொல்லிட்டு நான் மனநிறைவோடு வாழ்ந்தேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன். தேர்தலில் உங்களையும் இனியும் முட்டி விட்டு பார்த்தாரு, அதுலேயும் ஜெயித்தேன்.
இவளால் என்ன பண்ண முடியும், இவள் படிப்பே இல்லை என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஸ்போக்கன் போய் படிச்சுக்கிட்டேன், தொழிலை படிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களுக்கும் எங்கள் அத்தைக்கும் என் காலந்தவரின மாமாவையும் என்னால் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே ஊக்கம் கொடுத்தது அவர் தான். என்னைக்கு முடியாதுன்னு சொன்னாரோ அன்றைக்கி அவர் எனக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சரி பாக்கியா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி அவரை வர வைங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே ரொம்ப அழுதுகிட்டே வீட்டை பார்த்து போகிறாங்க. என்ன அதிகம் அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லி கமலா கேட்குறாங்க. உடனே ஒன்றும்லம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் புருஷனை நினச்சி தானே, அவனை சும்மா விட மாட்டேன், அவரை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏம்மா நீ பண்ணதே போதும், ஏற்கனவே நீ தேவையெல்லாம் பண்ணி எங்கள் அத்தையை எங்கெல்லாம் கொண்டு போய் அதுக்கு நான் தான் பொறுப்பேற்றேன். கோபியும் அதில் என் மேலே வருத்தத்தில் இருக்கார், இப்போ வரைக்கும் அதுதான் ஓடிட்டுருக்கு. நீ தயவு செய்து சும்மா இரு, அவர் வர்றதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, ஐயே அரசன்னா வந்துடும் நினச்சிட்ருக்கியோ, அப்படிலாம் இருக்கக்கூடாடி, வான்னா வரணும், அப்படி தான் வச்சுக்கணும் புருஷனெல்லாம். உங்கள் அப்பாவெல்லாம் நான் ஒரு சொல்லுறதுக்கு அவர் மீற மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாம் காலம் தவறிடுச்சு, நான் முதல்ல கரெக்டாக இருந்திருக்கணும். கோபிஷ் பண்ணுறது எல்லாமே சரின்ட்டு நான் என் பாட்டில் கண்டுக்கிடாமல் போகணும், தப்பு தானே. அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு, அவர் பந்த பாசத்தை நினைக்கிறாரு, நான் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல சௌரியம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. அங்கே பாக்கியா வந்து 3 நேரம் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவாங்க, வச்சுருவாங்க, அவருக்கு ஒரு வேலையும் இருக்காது. இங்கே வந்து நான் அப்படி சமைக்கிறது எனக்கு தெரியாது, அதுபோக அவரை உபசரிக்கலை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் கடந்த காலத்திலாம் அவர் மறக்குது மாதிரி போகிறாரு. நான் சரி பண்ணிக்கிறேம்மா, நான் இழந்ததை நானே தான் நான் மீட்கணும். சொல்லுவாங்கள்ல, ஒரு பொருள் தொலைஞ்சிச்சின்னா அங்கே தான் தேடணும்னு சொல்லிட்டு, நான் எங்கே தொலைச்சனோ அங்கே தேட போகிறேன். நான் வந்து பேசாமல் வேலையை விட போகிறோம்மா என்ன அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவரும் வேலைக்கு போகல நீனும் வேலைக்கு போகல, எப்படி சாப்பிடுவ அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பேங்க்கில் குறிப்பிட்ட பணம் போட்டிருக்கேன், அது மாத வட்டி வரும், அதை எடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு கோபியை நான் நல்லா வச்சு பார்த்துக்க போகிறேன். அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது வேலை சம்பாத்தியம் பணம்ன்ட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஓம் புருஷன் இந்த வீட்டுக்கு வரணுமே அப்படிங்கிறாங்க. அது வந்துடுவார், பாக்கி அனுப்பிவிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே கமலா சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி, ஓம் புருஷனை அபகரிக்கணும்னு அந்த பாக்கியா நினைக்கா, அது உனக்கு புரிய மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா முதல்ல வாயை மூடுமா, பாக்கியா நல்லா தான் இருக்கிறாங்க, இப்போது மாப்பிள்ளை மனசு தான் கெட்டு போயிருக்கு, அதை சரி பண்ணி அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் மாதிரி நம்பிகிட்டு இருக்க, கடைசியில் பாரு என் புருஷனை உனக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல போகிறான். அதுக்கப்புறமா நீ தான் என்ன செய்ய போகிற, ஏம்மா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி ஒரு சூழ்நிலை நடக்காது, அப்படி நடந்தாலும் கூட நான் உன்கிட்ட ஹெல்ப்னு கேட்க மாட்டேன், தயவுசெய்து நீ போயிட்டு வாம்மா, அம்மா வீட்டுக்கு அண்ணா வீட்டுக்கு போறியா, தயவுசெய்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இன்னும் வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கமலா ரொம்ப கோவப்பட்டு போகிறாங்க. அப்போ மையு வராங்க. என்ன பாட்டி எங்கே போகிறீங்க, என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. பத்தியாடி, நீ வேண்டானாலும் என் பேத்தி நீ வேண்டாங்க மாட்டான், நான் ஒரு பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாக்கியா ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காங்க கிச்சனில். அப்போ செல்வி வந்து கேட்குறாங்க, என்னக்கா இன்னும் கோபி சார் உங்கள் பின்னாடி தான் லாந்திட்டுருக்காரா, வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காரா, முன்னாடி உன்னையும் பழனிசாமியும் என்னெல்லாம் பேசினார், உன் தொழிலுக்கு எப்படிலாம் குடைச்சல் கொடுத்தாரு, நீ அவருக்கு என்ன பண்ண போகிற பதிலுக்கு அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்னடி பண்ணணும், நம்மளை ஒரு ஆள் வந்து வேண்டாதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பதிலுக்கு பதில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது பதுங்கிறது எல்லாமே கோலத்தனம் இல்லை, பாயிறதுக்கு தான். நான் பதுங்கினது அதனால தான், இவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னே வாழ்ந்து காட்டுறேன். என்ன புலி பதுங்குதுன்னா அதுக்காக பயந்ததாக அர்த்தமா, இல்லைல்ல, அது பாய்ச்சலுக்கு தானே, நான் பாய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு மனசில் இடம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. வீட்டிலே இடங்கடாங்க கிடையாதுங்கிற மனசுலையா அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு கோபி. ரொம்பவே கடுப்பில் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ கோபிகிட்ட பேசுகிறாங்க. கோபிங்க பாருங்கள், இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோபி முழிக்கிறாரு. ஏன் பாக்கியா அப்படிங்கிறாங்க. இது உங்கள் வீடு இல்லை, நீங்கள் உடம்பு சரியில்லை இருந்தீங்க, அதோட சரியாக போச்சு, கிளம்பி போயிருங்க, இன்னும் நல்லா இருக்காது, உங்கள் வீட்டு பார்த்து போங்க, உங்களுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வராங்க. என்ன பாக்கியா, கோபியை வீட்டு விட்டு வெளில போனால் எங்கே போவான், இதனால் வீடு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை மறந்துட்டிங்களா, என்ன மறந்துட்டிங்களான்னு கேட்குறேன், இந்த வீடு யார் வீடு பாக்கியா, நீ விலைக்கு வேண்டதுனால இப்படி பேசுறியா, கோபி அந்த பணத்தை நான் சர சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள்,
அவர் நான் வேண்டான்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாரு. அந்த வாழ்க்கையை நோக்கி அவர் போகிறது தான் சரியாக இருக்கும். இங்கே இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் பேசுறது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. பாக்கியா நீ புரிஞ்சுக்கா, அவனுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே ராதிகாவும் அம்மாவும் தான் அப்படிங்கிறாங்க. அத்தை அது காரணம் கிடையாது. உடல்னு வந்தால் உடம்பு சரியில்லாமல் வரும், எல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. இது அப்படியே பாக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், அவங்க இன்னொருத்தி புருஷன், அவங்கள அங்கே போக சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதை நான் என் பையனை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோபி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது கோபி சொல்கிறாங்க, பாக்கியா நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணும்டி செல்லம், என்னை மன்னிச்சிக்கோ, நீ இருக்க இடத்துல நான் இருந்துடுறேன், நீ என்கிட்ட பேசலையோ உன்னை பார்த்துக்கிட்டே என் கடைசி காலத்தில் நான் வாழ்ந்துடுறேன், எனக்கும் பேரம்பேத்தி இருக்கிற காலம் வந்துருச்சு, இனிமேல் நான் இன்னொரு வீட்டில் போயிருக்கு சரியாக வராது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியா சிரிக்கிறாங்க. என்னது இன்னொரு வீட்டில் இருந்தால் சரி வராதா? ஏங்க அங்கே உங்கள் ஒய்ஃப் இருக்கிறாங்க, உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, ஏன் உங்கள் பொண்ணு மையூ இருக்கிறாங்க, அங்கே போங்க, அதுதான் உங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பாக்கியா, அப்போ நான் புருஷன் இல்லையா அப்படிங்கிறாங்க. இருந்தீங்க ஒரு காலத்தில், இப்போ இல்லை, இப்போ ராதிகாவோட புருஷன், நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியா நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. அத்தை முதல்ல அமைதியாக இருங்க, உங்கள் பையனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்கள். இல்லை எதுவுமே இல்லை, நான் மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே கோபிக்கு சுருத்தி ஏறிடுது. அம்மா நான் கிளம்புறேம்மா, பாக்கியாவுக்கும் உங்களுக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு நேராக அங்கே ராதிகா வீட்டுக்கு போயிடுறாங்க. ராதிகா வீட்டில் பெல்ல அமுக்குறாங்க. ராதிகா கதவை திறந்தோடனே ராதிகா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் நல்லா பார்த்துக்கிடாதனால என்னை வெறுத்துட்டிங்களா கோபி, இனிமேல் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், நான் வேலையை விட்டுட்டேன், இனிமேல் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிறது என்னோடய வேலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோபி அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.